இன்ஸ்டாகிராமில் B2B மார்க்கெட்டிங் முடியுமா? நல்ல கொஸ்டின் இல்லையா? இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு கன்சியூமர் மார்க்கெட், விச் மீன்ஸ் B2Cக்கு பெஸ்ட்டான மார்க்கெட் இது. ஆனால் B2Bக்கு இந்த மார்க்கெட் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரைனிங் ஸ்பேஸில் இருந்தாலோ இல்லை கோச்சிங் ஸ்பேஸில் இருந்தாலோ இல்லை உங்கள் சர்வீஸ் நீங்கள் விஷுவலி ஆஃபர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க, ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். எஸ்பெஷலி எதனால அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ரீல்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ரீல் வைரல் ஆகிறதுக்கு, வைராலிட்டிக்கு நிறைய ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, நான் சர்வீஸ் அளவு விஷுவலி காட்டி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைரக்டா லீட் ஜெனரேட் பண்ணனாலும், உங்களுக்கு பிராண்ட் ரீகால் இன்க்ரீஸ் பண்றதா இருந்தாலும் சரி, உங்களோட பிசினஸ் பத்தி மத்தவங்களுக்கு இன்னொரு அவேர்னஸ் வரணும்னாலும் சரி, ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கும் சரி, இன்ஸ்டாகிராம் ரொம்பவே நல்ல பிளாட்ஃபார்ம் தான். இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா நீங்க கோச்சிங் ஸ்பேஸ்ல இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கிளைண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல தான் இருக்காங்க. ஸோ B2B பிசினஸ்ல இருந்தீங்கன்னா இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் B2B சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா நிறைய கத்துக்க தமிழ் ஆண்டர்பிரினர்ஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க.